ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் குரூப் 4க்கு படிச்சுட்ருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 10th புக் பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு விருந்தே புதுமை, தொல்காப்பியர் கூறினது இது மாதிரி வந்து இந்த வரிகளை பாட்டு வரிகளை கொடுத்துட்டு யார் எந்த பாடல் சொன்னாங்க, எந்த பாடலில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் நற்றினை, மருந்தே ஆயினும் விருந்தோடும் ஔவையார் சொல்லியிருப்பார். அதே மாதிரி பாடல்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவிளையாட புராணம் பரஞ்சோதி முனிவர் அவர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர், என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு, அந்த திருவிளையாட புராணம் வந்து எத்தனை காண்டங்கள், எத்தனை படலங்கள்லாம் இருக்குது, இது மாதிரி கேட்பாங்க. ஸோ 10th புக்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு புக்கு. ஸோ அதை வந்து நல்லா படிங்க. இப்போ வந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து ஒரு 40 days தான் நமக்கு கவுண்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதுனால ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 10th புக்குங்கும் போது எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியாது, எல்லாமே இம்பார்ட்டண்ட். இலக்கணம், பாடல், உரைநடை எல்லாமே. ஸோ